சாரா அலைஹிஸ்ஸலாம் ஹாஜர் அவர்களை இப்ராஹிம் அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்கிறார்கள். ஏன்? வயது கடந்த பிறகும் கூட இப்ராஹிம் அவர்களுக்கும் சாரா அவர்களுக்கும் குழந்தை இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபி, குழந்தை இல்லை. அழைத்துக் கொண்டே இருந்தார்கள். ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் சாலிஹான குழந்தையை கொடு. கொடுக்கவில்லை அல்லாஹ். பல ஆண்டுகள் கொடுக்கவில்லை. ஒரு நபி. சாரா அலைஹிஸ்ஸலாம் உணர்ந்து ஹாஜரை திருமணம் முடியுங்கள், அவர்கள் மூலமாக உங்களுக்கு சந்ததி உருவாகுவார்கள். ஹாஜரை திருமணம் முடிக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் மூலமாக ஒரு குழந்தையை கொடுக்கிறார். யார்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன் ஃபபஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம். ஹலீம், மென்மையான ஒரு குழந்தையை அல்லாஹ் கொடுத்தான். இஸ்மாயில். அதற்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு முதுமை வந்தடைந்தவுடன் சாராபகளுக்கு குழந்தை பிறக்கிறது. யார்? இஸ்ஹாக். இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாமின் அலீம், கல்வியுள்ள ஒரு குழந்தையை உனக்கு கொடுக்கிறேன். யூதர்கள் யார் வழியாக வந்தவர்கள்? இஸ்ஹாக். ஹலீம், மென்மையானவர்கள். யார்? அதனால்தான் சிந்தனை யாருக்கு இருக்கிறது நம்மை விட? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய வாரிசுகள் அவர்கள். இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாமின் அலீம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறார்கள். பிறந்தவுடன் சோதனை. பல ஆண்டுகள் கழித்து வயதுகள் தளர்ந்ததற்கு பிறகு குழந்தை பெற்றெடுக்க முடியாது என்ற நிலைமை வந்தவுடன் கிடைத்த குழந்தை, கிடைத்தவுடன் சோதனை. என்ன சோதனை? நபி இப்ராஹீமே, உன் மனைவியாகிய ஹாஜர் அவர்களையும் குழந்தையாக இருக்கக்கூடிய இப்ராஹீம் இஸ்மாயிலையும் அழைத்துக் கொண்டு யாரும் இல்லாத பொட்டல் காடாகிய ஒரு ஊருக்கு அழைத்து சென்று விட்டு வந்து விடுங்கள் பலஸ்தீனை நோக்கி. ஏன் யா அல்லாஹ், ஏன் அழைத்து செல்ல வேண்டும்? எப்படி தனியாக இருப்பார்கள்? எப்படி என் குழந்தை வளரும்? என் கண்காணிப்புள் இல்லாமல் எப்படி என் குழந்தைக்கு செல்வம் கிடைக்கும்? இஸ் கால லஹு ரப்புஹு அஸ்லிம் அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹாஜரையும் இஸ்மாயில் அவர்களையும் அழைத்து செல்கிறார்கள். அழைத்து செல்லக்கூடிய வழியில் அவர்களும் எதுவும் கேட்கவில்லை, மனைவியும் எதுவும் கேட்கவில்லை. மக்கா பொட்டல் காடு, எந்த வசதியும் இல்லாத, எந்த வாகன தொடர்புகளும் இல்லாத இடம், எந்த விவசாய நிலங்களும் கிடையாது, தண்ணீருக்கும் அடி கிடையாது. விடுகிறார்கள் ஹாஜரையும் இஸ்மாயிலையும் அலைஹிஸ்ஸலாம். விட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எதுவும் சொல்லாமல் செல்கிறார்கள். ஹாஜர் கேட்டார்கள், என் கணவரே, இங்கே விடுகிறீர்களே, நாங்கள் என்ன செய்வோம்? பதில் சொல்லவில்லை. என்ன செய்வோம்? பதில் சொல்லவில்லை. உணர்ந்தார்கள் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், இது இவர்களுடைய முடிவல்ல, ரப்புடைய முடிவு. கேட்டார்கள், அல்லாஹு அமரக பிஹாதா, என் கணவரே, இந்த கட்டளையை உங்களுக்கு கொடுத்தது அல்லாஹுவா? திரும்பி சொன்னார்கள், நஅம். அவ்வளவுதான். ஃபஇதன் லா யுதையுனா, அப்படி என்றால் என் இறைவன் எங்களை கைவிட மாட்டான், சொல்லுங்கள். யாருக்கு இருந்த நம்பிக்கை? இப்ராஹிம் பார்த்து வளர்த்தவர்கள் அல்ல. திருமணம் முடித்து சில ஆண்டுகள், ஆனால் உள்ளத்தில் பதிந்த ஈமான் வெளிப்பட்டது. என் கணவரை, அல்லாஹ்வின் கட்டளையா? அல்லாஹ் எங்களுக்கு துணை இருப்பான், சொல்லுங்கள். ஏன் இந்த நம்பிக்கை எமக்கு இல்லை? அல்லாஹ்வுடைய கட்டளைகளை செயல்படுத்துவதில் வட்டி இல்லாமல் தான் வியாபாரம் செய்வேன், வட்டியை கலக்க மாட்டேன். எது நஷ்டமானாலும் எது லாபமானாலும், என் வயிற்றுக்கு சோறே கிடைக்கவில்லை என்றாலும் ரப்பின் கட்டளையை மீற மாட்டேன். ஏன்? இந்த நம்பிக்கை இல்லை. என் கணவர் ஹலாலான வழியில் சம்பாதித்தால் போதும்,
ஹராமான வழியில் சம்பாதிக்க தேவையில்லை. அதன் மூலமாக எங்களுக்கு தங்கம் கிடைக்கவில்லையா, பரவாயில்லை. அதன் மூலமாக எங்களுடைய குடும்பத்திற்கு வருமானம் இல்லையா, 3 வேளை உணவில்லையா, பரவாயில்லை என்ற நிலைமைக்கு ஏன் எங்களுடைய பெண்கள் இன்னும் தயாராகவில்லை? ஹிஜாபை தான் அணிவேன், அதற்காக என் தொழில் சென்றாலும், என் ஊர் என்னை எதிர்த்தாலும், இந்த உலகம் என்னை புறக்கணித்தாலும், என் கல்லூரி என்னை புறக்கணித்தாலும் இதை விட்டு நான் விலக மாட்டேன். என் இறைவன் ஒருவன் போதுமானவன், அவன் என்னை கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கை ஏன் என்னுடைய முஸ்லிம் பெண்களுடைய உள்ளத்தில் இன்னும் இறங்கவில்லை? முகத்தில் தாடியோடு தான் இந்த பூமியில் வாழ்வேன், வேலைக்கு செல்லும் பொழுதோ, திருமணத்திற்கு தயாராகும் பொழுதோ யாருக்காகவும் எதற்காகவும் அதை விட்டு நான் விலக மாட்டேன். இது இருந்தால், வேலை கிடைத்தால் அல்ஹம்துலில்லாஹ். வேலை இதற்காக கிடைக்கவில்லை என்றால், திருமணம் இதற்காக நடக்கவில்லை என்றால், என் இறைவன் என்னை கைவிட மாட்டான் என்ற உறுதிக்கு ஏன் என்னுடைய முஸ்லிம் வாலிபர்கள் இன்னும் தயாராகவில்லை? இல்ல மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. கணவன் செல்கிறார், குழந்தை அழுகிறது, பசியாது. ஆனால் கொடுப்பதற்கு எந்த உணவும் இல்லை ஹாஜருக்கு. பால் மடி வற்றிவிட்டது, என்ன செய்வதென்று தெரியாமல் ஹாஜர் ஓடுகிறார். சஃபா மர்வா 7 தொங்கோட்டங்கள். அல்லாஹு அக்பர். ஒரு நபிக்கு பிறந்த குழந்தை அல்ல ஹாஜர், ஒரு அரசவையில் வேலை பார்த்த அடிமை பெண். ஆனால் அந்த அடிமை பெண்ணின் உள்ளே இருந்த ஈமான், இந்த உலகம் அழியும் வரை வாழக்கூடிய மக்கள் ஹாஜரை பின்பற்ற வேண்டும். சஃபா மர்வாவில் ஏறி ஓடுங்கள். கோடான கோடி, லட்சம் லட்சம், உலகம் அழியும் வரை அந்த இடம் நிரப்பப்பட்டிருக்கும் பாதங்களால் ஹாஜர் என்ற பெண் செய்த ஒரே அமலின் காரணமாக. அல்லாஹு அக்பர். அலைஹிஸ்ஸலாம். என்ன மார்க்கம், என்ன தீன்! இந்த தீனுக்கு நிறமோ, இந்த தீனுக்கு அழகோ, இந்த தீனுக்கு செல்வமோ எதுவும் தேவையில்லை. உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமான் ஒன்றுதான் அளவீடு இந்த தீனை பின்பற்றுவதற்கு. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் ஓடி அழைகிறார்கள். அல்லாஹ் அனுப்புகிறான் மலக்கை. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய பாதத்தில் இருந்து தண்ணீர் ஊற்று பீரிட்டு வருகிறது. எது அது? ஜம்ஸம். சுப்ஹானல்லாஹ். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் ஓடி வந்து அதை தடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஹாஜர் மட்டும் அந்த சிவற்றை, அந்த தடுப்பை இடவில்லை என்றால் இந்த பூமி முழுக்க ஜம்ஸம் ஆறாக ஓடி இருக்கும். அல்லாஹு அக்பர். ஒரு பெண்ணின் அழைப்பு ஈமானோடு, அல்லாஹ்வின் மீது உள்ள நம்பிக்கையோடு அழைத்ததால் உலகம் அழியும் வரை வற்றாமல் ஓடக்கூடிய ஜம்ஸமை அல்லாஹ் உருவாக்கினாள் என்றால், அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சு அல்லாஹ்வுடைய கட்டையில உறுதியாக இருந்தா 1000 திர்ஹம், 2000 திர்ஹம், 3000 திர்ஹம் என்ன கோடான கோடிகளும் உங்களுடைய காலுக்கு கீழ் வரும் என்ற நம்பிக்கையை வையுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உறுதியை தருவானாக. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமை விட்டுவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கிளம்பி செல்கிறார்கள். செல்லக்கூடிய வழியில் அழைக்கிறார்கள் அல்லாஹுவை. ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي بِوَادٍ غَيْرِ ذِي زَرْعٍ عِندَ بَيْتِكَ الْمُحَرَّمِ. ரப்பே, உன் கண்ணியமிக்க அந்த இடத்தின் பக்கம் என் குடும்பத்தார்களையும் சந்ததிகளையும் விட்டுவிட்டு வந்து விட்டேன். எந்த விவசாயமும் அங்கே இல்லை. ரப்பனா லியுகீமுஸ் ஸலாஹ், அவர்களை தொழுகை நிலைநிறுத்துவதற்கு நீ ஆக்கு. ஃபஜஅல் அஃஇதத்தம் மினன் நாஸி தஹ்வி இலைஹிம் வர்ஸுக்ஹும் மினஸ் ஸமராத். என் ரப்பே, அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள். மக்களுடைய உள்ளங்களை அந்த இடத்தை நோக்கி நீ திருப்புவாயாக, அவர்களுக்கு உணவளிப்பாயாக. லஅல்லக்கும் யஷ்குரூன், அவர்கள் அதன் மூலமாக நன்றி செலுத்துவார்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதீ வஹப லி அலல் கிபரி இஸ்மாஈல வ இஸ்ஹாக். இவ்வளவு முதுமையிலும் எனக்கு குழந்தை இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் கொடுத்த உனக்கே எல்லா புகழும். இன்ன ரப்பி லஸமீஉத் துஆ, என் இறைவன் துஆக்களை அங்கீகரிப்பான். ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாஹ்,
ரப்பே என்னை தொழுகையை நிலைநிறுத்துவனாக ஆக்கு, வமின் துர்ரியத்தி என் சந்ததிகளையும் தொழுகை நிலைநிறுத்துமாறு ஆக்கு, ரப்பனா வதகப்பல் துஆ என் துஆவை அங்கீகரி, ரப்பனா ஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். யா ரப்பே எங்களுடைய பெற்றோர்களையும் முஃமின்களையும் மறுமை நாளில் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து விடு. யார் கேட்கிறார்கள் சந்ததிகளுக்கு பிரார்த்தனை? யார் கேட்கிறார்கள் பிள்ளைகளுக்கு பிரார்த்தனை? கருவில் சுமக்கக்கூடிய தாய், வயிற்றிலே இருக்கக்கூடிய குழந்தைக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய பெற்றோர்கள் எத்துணை பேர்? யா அல்லாஹ், இந்த குழந்தை வெளியே வரும் பொழுது ஈமானோடு, லா இலாஹ இல்லல்லாஹோடு, ஆரோக்கியத்தோடு வெளியே வர வேண்டும். இது குழந்தை பிறந்ததற்கு பிறகு யா அல்லாஹ் இந்த குழந்தையின் உள்ளத்திலே ஈமானை அதிகப்படுத்து, இஸ்லாமில் வாழச்சை, அதிலே மரணிக்கச்சை என்று கேட்கக்கூடிய பெற்றோர்கள் எத்துணை பேர்? குழந்தை பிறந்த உடனே யா அல்லாஹ் என் புள்ள டாக்டர் ஆயிரணும், யா அல்லாஹ் என் புள்ள இன்ஜினியர் ஆயிரணும், யா அல்லாஹ் கோடான கோடி சொத்துக்களை அவன் மரணத்துக்கு முன்னாடி குவிச்சிடணும், யா அல்லாஹ் மஆதுல்லா இயாது பில்லா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய சமூகத்தை சீர்படுத்துவானாக. அடுத்த சோதனை, فلما بلغ معه السعي இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், சஇ என்றால் ஒரு வயது, அழைத்தால் வருவான், மகனே என்று அழைத்தால் வருவான், என்னோடு வா என்றால் வருவான். இப்படி நடந்து அவன் வரக்கூடிய அந்த வயது சஇ. இந்த வயதை இப்ராஹிம் இஸ்மாயில் அடைந்தவுடன் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அவர்களுக்கு கனவை கொடுக்கிறான். என்ன கனவு? மகனை அறுக்கல், மகனை அறுப்பதாக, தான் பெற்றெடுத்த மகனை தன்னுடைய கரத்தில் அறுப்பதாக நபிமார்களின் கனவு. வஹி. என்ன செய்வது? யா ரப், நான் பெற்றெடுத்த மகனை நான் அறுப்பதா? இத்துணை வயதிற்கு பிறகு கொடுத்தாய், ஆனால் இப்போதே அறுத்து உன்னிடத்தில் எடுத்துக்கொள்வாயா? எப்படியா அல்லாஹ் கேட்டார்களா? சென்றார்கள். மறுபடியும் மக்காவை நோக்கி அழைத்தார்கள் மகனை. யா புனை, யா புனைய இன்னி அரா ஃபில் மனாம், கனவில் பார்த்தேன், அன்னி அத்பஹுக், உன்னை அறுப்பதாக, ஃபன்துர் மாதா தரா, என்ன செய்ய வேண்டும் நான்? அறுப்பதா? என்னையா? தந்தையே உங்களுக்கு மனது வருமா? யார் வளர்த்த குழந்தை? ஹாஜர் வளர்த்த குழந்தை அலைஹிஸ்ஸலாம். என்ன நம்பிக்கை உள்ளத்திலே பதியப்பட்டிருக்கும் ஈமான் உள்ள பெண் வளர்த்த குழந்தைக்கு. அப்படியா? அப்படியா? யா அபதி இஃஅல் மா துஅமர், என் தந்தையே உன் இறைவன் உங்களுக்கு என்ன கட்டளையிட்டானோ அதை செயல்படுத்துங்கள், பொறுமையாளர்களில் ஒருவராக என்னை பார்ப்பீர்கள். ஃபலம்மா அஸ்லமா, இருவரும் அந்த கட்டளைக்கு பணிந்த பொழுது, வதல்லஹு லில் ஜபீன், முகத்தை புறமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆக்கினார். ஏன்? இரக்கம் வந்துவிடக் கூடாது என் மகனின் கண்ணில் உள்ள அந்த ஈரத்தை பார்த்து. இன்னும் சில அறிவிப்புகளிலே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், என் தந்தையே என்னுடைய முகத்தை பூமியில் படிய வையுங்கள். ஏன்? என்னுடைய முகத்தை பார்த்து இரக்கம் உங்களுக்கு வந்துவிடக் கூடாது என் தந்தையே, அல்லாஹ்வின் கட்டளையை செயல்படுத்துங்கள். சுப்ஹானல்லாஹ். அறுக்க தயாரானார். கத்தி கழுத்தின் அருகே வந்தது. وَنَادَيْنَاهُ أَيْ يَا إِبْرَاهِيمُ, இப்ராஹிமே, அல்லாஹ் அழைக்கிறான். இப்ராஹிமே, கனவை உண்மைப்படுத்தி விட்டாய், இப்படித்தான் நல்லவர்களுக்கு கூலியை அல்லாஹ் வழங்குவான். அல்லாஹ் அளித்த இந்த சோதனை தெளிவானது. ஏன் இந்த சோதனை? என் ஹலீலின் உள்ளத்தில் என்னை தவிர யாரும் இல்லை என்பதை அல்லாஹ் நிரூபிப்பதற்காக. சுப்ஹானல்லாஹ். அதற்கு பதிலாக ஒரு ஆட்டை அல்லாஹ் இறக்கினான். அதை அறுக்குமாறு கட்டளையிட்டான். சலாமுன் அலா இப்ராஹிம்,
இப்ராஹிமுக்கு சலாம் உண்டாகட்டும். வதரக்னா அலைஹி ஃபில் ஆகிரீன். அவரின் புகழை மற்ற எல்லோர்களுக்கும் அல்லாவிட்டான். இந்த உலகம் அழியும் வரை அவருடைய புகழை அல்லாஹ் நிலைக்கச் செய்தான். அதனால்தான் தூதருக்கு ஸலவாத்தை கூறும் பொழுது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். இப்ராஹிமின் அவர்களுக்கு சலாம் உண்டாகட்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, சுருக்கமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை இது. இந்த அர்ப்பணிப்பிற்கு நான் தயாரா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் கட்டளைக்காக தன்னுடைய மகனை அறுக்க துணிந்தார். நான் தயாரா? என் மகனை அறுப்பதற்கல்ல, என் ரப்புக்காக என் வாழ்க்கையில் நான் செய்யும் பாவங்களை விடுவதற்கு தயாரா? தயாரா? உங்களை தான் கேட்கிறேன். இன்ஷா அல்லாஹ் என் ரப்புக்காக என் தூக்கத்தை தியாகம் செய்கிறேன், ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுவதற்காக. இன்ஷா அல்லாஹ் என் ரப்புக்காக என் செல்வத்தை ஹலாலாக்குகிறேன். வட்டி, மோசடி, சூது இது போன்ற ஹராமான காரியங்களில் இருந்து விலக்கி என் ரப்புக்காக என் குழந்தையை வளர்க்கிறேன், அவனுடைய பாதையில் பணி செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக. என் ரப்புக்காக என் மனைவியை சீர்படுத்துகிறேன். என் ரப்புக்காக நான் அல்லாஹ்வுடைய தீனிலே இணைகிறேன். என் ரப்புக்காக மார்க்க கல்வியை கற்றுக்கொள்கிறேன், கல்வியாளர்களுடைய சபையில் அமர்ந்து. என் ரப்புக்காக இதை நான் தியாகம் செய்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய கட்டளைகளை செயல்படுத்துவதற்கு தயார் ஆனால்தான் கண்ணியம் என்பது இந்த சமூகத்திலே வாழக்கூடிய நாலாபுறமும் பரவும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இந்த தியாகத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கைதான். சோகங்களும் கஷ்டங்களும், தந்தையின் எதிர்ப்பும் ஊரின் எதிர்ப்பும் அவர்களை சூழ்ந்தாலும் இந்த தௌஹீதுக்காக நான் மடிய தயார், அதற்காக என் தௌஹீதை ஒருபோதும் இழக்க தயார் இல்லை என்ற ஒரு கொள்கையில் இப்ராஹிம் நிலைத்திருந்ததால் தான் வத்தஹதல்லாஹு இப்ராஹீம கலீலா, இப்ராஹிமை நண்பராக நான் தேர்ந்தெடுத்தேன். இவரை பூமிக்கு மனிதர்களின் இமாமாக ஆக்கினேன். என் ரப்பு என்னை எந்த வழியில் சோதித்தாலும் அந்த சோதனையில் ஒரு கணமும் நான் அல்லாஹ்வுடைய கட்டளையை இழக்காமல் பொறுமையோடு உறுதியோடு வாழ்வேன் என்ற உறுதிக்கு ஒரு மனிதன் தயாரானால், ஒரு முஸ்லிம் தயாரானால், ஒரு முஃமின் தயாரானால், அவன் மரணிக்கும் தருவாயில் இன்ஷா அல்லாஹ் அவனுடைய நாவு மொழியும் இந்த தௌஹீதுடைய கலிமாவை அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ். சாதாரண வாய்ப்பல்ல, அது சாதாரண வாய்ப்பல்ல. மரணிக்கும் தருவாயில் நாவு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று உச்சரிப்பது சாதாரண பாக்கியம் அல்ல. இந்த தகுதி உடையவர்களுக்கு அல்லாஹ் அதை கொடுப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட உள்ளங்களாக, அப்படிப்பட்ட மனிதர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஆக்குவானாக. சுருக்கமாக பார்த்த இந்த வரலாற்றிலிருந்து பாடங்களையும் படிப்பினைகளையும் பெற்று எம்முடைய வாழ்வில் இந்த மார்க்கத்தில் உறுதியை கடைபிடிப்பவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்குவானாக. எந்த நிலைமையிலும் இந்த ஈமானை விட்டும் வணக்க வழிபாடுகளை விட்டும் இந்த உலகத்தை நோக்கியோ அல்லது உலகத்தின் செல்வத்தை